2 எழுத்து விட்டுக்கிறேன். அடைச்சிருங்க. பொறுக்கி பொறுக்கி குடிச்சு போட்டதை எடுத்து குடிக்கிறதுல தப்பு இல்லைன்னா. எவனாவது வெத்தலை பாக்கு போட்டு துப்புவான், அதை எடுத்து வாயில போட்டுக்கோ. உன்னால எனக்கு மானம் போகுது. எதை செஞ்சாலும் ஒரு ரெஸ்பெக்டா செய்யணும். ரெஸ்பெக்ட். துபாய் கூட்டிட்டு போறோம்னு சொல்லி என் சொத்து பத்தை எல்லாம் வித்து பணத்தை கொண்டாந்து நம்பி உங்ககிட்ட கொடுத்த. என்ன நீ நம்பன? நான் ஏஜென்ட் நம்பனேன். அவன் மச்சின்சியை கூட்டிட்டு துபாயில போய் செட்டில் ஆயிட்டான். ஐயோ, அவன் பொண்டாட்டி ஒருத்தி தனியா இருக்க கூடாது. ஊரா பொண்டாட்டினா உனக்கு வெள்ளம். நம்மளே தெருவுல நாயறைற மாதிரி அலைறோம். நம்மளுக்கு ஏன் 3ஆம் குடும்பத்தை பத்தி? அவன் துபாயில போய் செட்டில் பண்ணதுக்கு ஏன் சொத்தை எல்லாம் வித்த? அடிச்சுக்காத மாறல. ஹார்ட் அட்டாக் வர போகுது. சொல்றதை கேளு. வாங்க. இல்ல விட்டத பிடிப்போம். சூட் ஆட்டோட ஓபன் கார்ல நம்ம சொந்த கிராமத்துக்கு போய் இறங்குவோம் வித் ஹாரன். அது வரைக்கும் வெறும் ஹாரன் தான். இப்படி 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 பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ்வளவு தூரம் வந்தோம். இதை விட நம்ம 2 பேரும் பிரியவே கூடாது. நகமும் சதையுமா வாழணும். இதுல யாரு நகம் யாரு சதை? நீதான் நகம். வேண்டாம். ஏண்டா? நகம் வளர வளர வெட்டிடுவிய. வெட்ட மாட்டேன்டா. பாலிஷ் தடவி பாதுகாப்பா வச்சுப்பேன். என்ன அது இப்படி நின்னுட்ட? அகலமா நிக்கணும் போல தோணுச்சு. நின்ன தப்பா? அசிங்கமா இருக்குறியா? அரிச்சண்டா வந்து அப்படி ஓரமா போ. இப்படி நின்னா அதுக்குன்னு தான் அர்த்தமா? ஒருத்தன் இப்படி நின்னு யோசிக்க மாட்டானா? நீ யோசிக்கிற, அவன் யோசிக்க மாட்டானே. எவன்? ஆட்டோக்காரன். அவன் என்ன பண்ணுவான்? சந்துன்னு உள்ள பூந்துருவான். ஏயா 2 ரூபாய் பார்த்த உடனே நகத்தை வெட்ட பாத்திய? நான் நினைச்சா சதையே வெட்டிடுவான் தெரியுமா? கண்ணா இல்ல என்னது பணத்தை பார்த்த உடனே பாக்கெட்ல போட்டு போறப்பட்டா ஆளுக்கு ஒண்ணா பிரி. அறிவு கிட்ட முண்டான். ஏன் துபாய்காரனுக்கு கடுதாசி எழுத வேண்டாம்? என்னன்னு மிரட்டி. மிரட்டினா காகிதத்துல தெரியும்டா. எழுத்துல மிரடுவானே. ஓஹோ, உன்ன இல்லடா, துபாய்காரனே. அப்பா ஒழுங்கா மரியாதையா வாங்கின பணத்தை திருப்பி அனுப்புறியா, இல்ல அடுத்த விமானத்துல உன் பொண்டாட்டியை ஏத்தி அனுப்புன நாரி போயிடும். நாரி துபாய் அல்லகோலப்படும். அப்படின்ற நீ? ஆமாண்டனா. இன்னும் கொஞ்சம் நேரத்துல கஸ்தூரிங்க வர போறா. அவ கழுத்துல அலிகட்ட போறீங்க. தாலியா அவ கழுத்துல தானே தொங்க போகுது. நீங்க வழக்கம் போல எல்லா பொம்பளையோடையும் சுத்துங்க. நீங்க தாலி கட்டதுக்கு அப்புறம் கஸ்தூரி உங்க காலதான் சுத்தி சுத்தி வருவா. குடிச்ச மாதிரி நடிச்சு நம்மளை எல்லாம் ஏமாத்துறவளுக்கு ஆயுள் தண்டனையே கொடுக்காம முடிவு பண்ணிட்டியா? ஆமாங்க. இங்கேயும் 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 தூக்கி தூக்கி போட்டு வளர்ந்த குழந்தைக்கு சொக்கு தண்டனை கொடுக்க மனசு வரல. நல்ல மன. உன்னால நான் கெட்ட, உன்னால நான் கெட்ட, உன்னால நான் கெட்ட, உன்னால நான் கெட்ட. ஆச்சரியா, ஆபத்துதா உன்னுடைய கிரீடத்தை நாங்க திருடிட்டோம்ப்பா. அதுக்கு தண்டனையா எங்களை நீ ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச. இப்ப திருந்திட்டோம். இனிமே நீதான் எங்களுக்கு பக்கபலமா இருக்கணும். ஆஞ்சனையா, ராமதூதா, ஆஞ்சனையா, ராமதூதா. என்னடி இன்ன பலகாரம் எழுதுற போர்ட உள்ள எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன பலகாரம் எழுத போறீங்க? மேக்கை, நாக்காளி, கட்லு, பீரோ, கல்லாப்பொட்டி இதெல்லாம் ஏலம் விடப்படும் எழுதட்டா? இருக்கிற வடையை சுடுறதுக்கே விறக காணோம். இத உடைச்சு வச்சுதான் அடுப்பெரிக்க போறேன். நாளைக்கு இட்லி சுடுறதுக்கு என்ன பண்ணுவேன்? காலை உடைப்பேன். என் காலையா? நாக்காளி காலை. ஆமா, என்னைக்கு என்ன பண்ண? செட்டியார்ட்ட போனேன். செட்டியார் கிட்டியா? செட்டியார் கடையில போய் கடன் வாங்கிட்டு வந்தேன். கடன் வாங்கிட்டு வந்தியா? வசூல்ல வார வாரம் கட்டிடலாம். இப்பெல்லாம் நம்ம கடைக்கு வர்றதில்ல. பலகாரம் இருந்தா தானே வரும். இப்படியே போனா நம்ம கதி என்ன ஆகுண்டி? சம்பாதிக்க வேண்டிய ஆம்பளை பொம்பளை பார்த்து கேள்வி கேட்கறிய? வாய்க்கு வந்தபடி பேசப்படுவா. ஆமா, தம்பி செத்த உடனே தங்கச்சி பிடிச்சி சொத்த வாங்காம ஓட விட்டுட்டிய மோர கட்ட. மோர கட்ட தொடப்ப கட்டன்னு சொல்லாத. குழப்பக்கு ஏதாவது வழி சொல்லு. நல்ல பிளானா நான் சொல்லட்டேன். சொல்லு. ஆளுக்கு ஒரு சொம்ப கையில எடுத்துக்கலாம். அதுல நாமத்தை போட்டுக்கிட்டு போட்டுடலாம். ரோட உருளுவோம். என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? கரெக்ட். சாரதாவை தப்ப விட்டது தப்புதான். ஆமா, சாரதா எங்க இருப்பா இப்போ? ராம் ராம் சரவஞ்சி, உங்கள் மெஹர்பானியிலே நான் ஸ்டார்ட் பண்ணி வச்ச எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் ஏக்தம் விலை போகுது. உங்கள் அட்வைஸுக்கு 1000 என்ன லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். உங்க அன்பே போதும் சேட்ஜி. உங்க உதவியால தானே நான் இவ்வளவு முன்னேறி இருக்கேன். சரவண் பையா, ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். நியூ ஸ்கீம். கோடி கோடியா பணம் வருது. ஒரு பார்ட்டி சொல்லுது. நீங்கள் இங்கே வருது. அந்த ப்ரொபோசலை உங்களுக்கு நான் காட்டணும். தேக்கோ கைசாக
இந்த ப்ரொபோசல் கொடுத்தது மிஸ்டர் சந்திரகாந்தா? சந்திரகாந்த் உயரமா? அதே ஆளுதான். டெல்லி வரைக்கும் எனக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. மினிஸ்ட்ரி லெவல்ல சந்திப்பேன் நானா? அரே பகவான், அந்த ஆளு சொன்னதெல்லாம் அப்படியே சொல்றீங்க? இவன் பக்கா ஃப்ராட் செட்ஜி. அரே பாப்ரே, பெரிய மனுஷன் கி போலே பேசுறான், நடுக்குறான். நாட்டுல இப்படிதான் சில பேரு எம்எல்ஏ என் கையில, மந்திரி என் பாக்கெட்டுக்குள்ளன்னு சொல்லி ஏமாந்தவங்க கிட்ட ஏராளமா சம்பாதிக்கிறாங்க. அதுல இவன் நம்பர் 1 செட்ஜி. நான் புதுசா தொழில் ஆரம்பிக்கும் போது இவன் என்னையும் தொட்டு பார்த்தான். அப்புறம் பார்த்து டான்ஸ் தட்டி பார்த்தான். நான் மொத்தமா அவனை தட்டிட்டேன். அதுல இருந்து அவனும் நானும் எங்க சந்திச்சாலும் அவன் துப்பாக்கி என்ன, நான் பீரங்கி. இட்ஸ் ஆல் ரைட். இந்தாங்க. பீரங்கியா? இல்ல, உங்க பணம். இதோட உங்க பேலன்ஸ் கிளியர் ஆகுது. பாகுத் சுக்ரியா. அப்போ சந்திரகாந்துக்கு போன் போட்டு உன் பிசினஸ் வேண்டாம் நம்ம சொல்றான். அவன் ஆபீஸ்ல இருக்க மாட்டான். ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல யாராவது ஏமாந்தவன் சாயரானான்னு பிராக்கெட் போட்டு. அம்மா மோகனம்பா, உண்டா இருக்கிறியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? என் புருஷன்கிட்ட இல்ல சொல்லணும். இவ்வளவு பெரிய வயிற்ற வச்சுக்கிட்டு எப்படி மாவு அரைக்கிற? இறக்கி வச்சுட்டு தான் அரைப்பேன். வைத்தியா? வைத்தியா? ஆட்டுக்கல்ல தான் மடைய திங்க சொன்னா பொத்தல எண்ணிக்கிட்டு. அது இல்ல, போன மாசம் கடையும் காலியா இருந்தது, வயிறும் காலியா இருந்தது. இந்த மாசம் கடையும் ரொம்பி போயிருக்கு, வயிறும் ரொம்பி போயிருக்கு. எப்படி? இந்த ரொப்புன ஒரு வர்றாரு, அவரை கேளு. அதுமா அலங்காரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு குழந்தையே இல்லையா? குந்தி தேவி அம்மனை வேண்டிக்கிட்டோம். அவங்களுக்கு தானே நினைப்பிலேயே பஞ்சபாண்டவங்க பிறந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சாப்பிட்டுட்டு கல்லா கட்டிட்டு இடத்த காலி பண்ணுங்க. வந்துட்டீங்க ஹோட்டலுக்கு, நல்லா வந்துட்டீங்க ஹோட்டலுக்கு. மண்ணெண்ண வாங்க கூட எங்க ஆத்தா என்ன கடைக்கு அனுப்பாது. என் தலை எழுத்து. பந்துல இருந்து சாராயத்தை ஊத்த வேண்டியது இருக்கு. அடி 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 பல்ல கட்டு. பந்து அடிக்கிற, எடி எடி எடி. பந்து விளையாடுறியா? பந்து அடிச்சா இங்க வந்து வேடிக்கை பார்க்காதுன்னு சொல்லிருக்கல உன்ன. முன்கடைய மூடியாச்சு, பின் கடைய திறக்க வேண்டியதுதான். நல்லா திறந்த. நான் பிறந்த பிறப்புக்கு உன்னை கட்டிக்கிட்டு அல்லாடுறேன். பழனியில எங்க ஆத்தா சந்தனம் விக்குது, நான் இங்க சாராயம் விக்கிறேன். என்னடி ரொம்ப அலட்டிக்கிற? மதுரை வீரன் சாமி கூட தான் சாராயத்தையும் சுருட்டையும் வச்சு படைக்கிறாங்க. இதுவும் ஒரு புண்ணியம் தான். சாராயம் விக்கிறது புண்ணியம். நீ என்ன செய்வ? நீ பாட்டுக்கு இந்த மாதிரி இழுச்சுக்கிட்டு இங்க உட்காந்துரு. நான் விளையாடுற பந்தையெல்லாம் வயித்துல கட்டிக்கிட்டு போறவன் வர்றவன் எல்லாம் உண்டா இருக்கியா உண்டா இருக்கியான்னு கேட்க, எங்க எக்கு தப்பா பந்து கீழே விழுந்துருமோன்னு அடி வயித்த புடிச்சுக்கிட்டே நடக்க, போலீஸ்காரங்களை கண்டுட்டா என்னமோ இடுப்பு வலிக்காரி மாதிரி கீழே உட்காந்துக்கிட்டு. அட கம்பெனி, இங்க வரவன் போறவனுக்கெல்லாம் நாய்க்கு சொல்லு வடிற மாதிரி வடிது. அதெல்லாம் நான் தொடச்சு விடுறேன். அது என் விதி. என்ன நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வித்து ஒரு 4 காசு சேரட்டும். லொடுக்குன்னு பட்டத்துக்கு ஜம்ப் ஆயிடு. நிம்மல் முதலாளி ஊப்பர் போயிட்டான். கச்சடம் பாதி நிக்குது, கடன் பாக்கி நிக்குது. இப்போ எவன் ஜவாப் சொல்றான்? கேளுங்க. எதை கேட்கிறது? 10 லட்சம் ரொக்கமா வாங்கிட்டு போனா ஒரு தகவலும் இல்ல. பண ரொட்டேஷனுக்கு செலவு மாறிக்குது இல்ல. இத பாருங்க. வந்து எதை பாக்குறது? கடன் கொடுத்த உண்டியவா? கடனை வாங்கிட்டு பதக்கமா தாராளமா கையெழுத்த போட்டுட்டு பாரதப்பட்டையோட அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டான். அவர் வாழும் போது உங்க வாயெல்லாம் அவரை வாழ்த்துச்சு. அது சரி. அவர் போனதுக்கு அப்புறம் என்னென்னமோ சொல்றீங்களே. ஆனா ஒண்ணு சொல்றேன், மண்ணுல போனாலும் சரவண மனுஷனா நிப்பார். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் நிதானப்பட்டீங்கன்னா. இதுக்கு மேலே கியா நிதானம்? ஆபீஸ் மேலே படா படா ஜபர்தஸ்த் பண்ணாங்கோ அந்த அம்மா. இப்போ மூலையிலே முக்காட் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. பைசா பேசா சேட்ஜி, பேசுற வார்த்தையில சுத்தம் வேணும். அதுக்கு உங்க கையில சுத்தம் வேணும். சுத்தம் இருக்கு. வட்டி நாங்க வாங்கல. என்னமோ முக்காடு போட்டுட்டு மூலையில உட்காந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, உங்க வீட்டுல எப்படி? நீங்க போயிட்டா அடுத்த நிமிஷமே பூவும் போட்டு வச்சுட்டு கிளம்பிடுவாங்களா? கியா பாத், நீங்கள் பகு தடாவடி பேசுறீங்க. பின்ன என்ன சேட்ஜி, செத்த பணத்தை நாய் நரி கழுகு புடுங்குது. சரதா, நீங்க சும்மா இருங்க சார். 1000 அதிக வட்டி வாங்கி தின்னு இருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்த வட்டியோட ஒரிஜினல் அக்கவுண்ட்ஸ் நம்ம கோர்ட்ல காமிச்சா அந்த அளவுக்கு போவீங்களா? நீங்க எந்த அளவுக்கு போவீங்களோ அந்த அளவுக்கு நானும் போவேன். காரணம், நீங்க பேசுறது என் புருஷன், மரியாதைக்கு பயந்து வாழ்ந்த பெரிய மனுஷன். இங்க பாருங்க, அதிகாரம் மிரட்டல் இல்லாம அன்போட பேசுனீங்கன்னா இந்த சாரதா கிட்ட சத்தியத்தை பார்க்கலாம், இல்ல சவாலை தான் பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? ஒரு காரணத்துக்கு வருவோம். சொல்லுங்க. 30 நாள் டைம் தரோம். அதுக்குள்ள சப்ஜாடா நீங்க கடனை செட்டில் பண்றீங்க. முடியாது.
எக்கச்சக்கமா இருக்கும் போல இருக்க. நான் ஊர்ல திருட ஐயா. அம்மா கூட்டம் கடை கொள்ளாது, அதான் இருக்கிற சரக்கு எல்லாம் ரொப்பிக்கிட்டு வந்துட்டேன். அம்மா அப்பா, இருக்கிற நிலைமைய பார்த்தா உட்கார வச்சு வளகாப்பு நடத்தலாம் போல இருக்கு. என்ன திருவிழா வீட்டுக்குள்ளே வருது? கிளாஸ் கிளவே. நாளைக்கு தானே திருவிழா. நாளைக்கு திருவிழா, இன்னைக்கு வாசிக்கிறாங்க. மோகனாம்பா கொஞ்சம் நில்லுமா. அம்மா அம்மா மோகனாம்பா, இந்த கேடு கட்ட நாகலிங்கம் துப்பு கட்ட பய உனக்கு வளகாப்பு நடத்தலனாலும் ஊர்க்காரங்க நாங்க நடத்தலாம்னு தீர்மானம் பண்ணிட்டோம். அம்மா நடத்தலாம் ஏட்டையா, ஒரு நல்ல நாளா பார்த்து நடத்தலாம். என்னதான் நாளைக்கு திருவிழா, இன்னைக்கு குடியேறுது, இன்னைக்கு நல்ல நாள் தான். காரியாவட்டும், பூபரம் எல்லாம் எடுத்து வை. நான் உள்ள போய் புடவை மாத்திட்டு வந்துடுறேன். நான் கட்டி விட்டுட்டு வந்துடுறேன். இல்லைங்க, அம்மா உள்ள புடவையே போதும், இதுவே அழகா இருக்கு இல்ல? கான்ஸ்டபிள் ஜமன் கலத்தவரி. அம்மா அம்மா ரொம்ப கத்தாதம்மா, குழந்தை கத்த போது. அம்மா மோகனாம்பா உட்காருமா. ஐயோ ஐயா முடியலையே. மோகனாம்பா கால மடக்கு. ஐயா முடியாதுங்களே. எங்க வளகாப்பு கைக்கு தானே, காலுக்கு இல்லைங்களே, நீட்டிக்கிட்டுமே வயிற்றுக்கு ஆபத்து இல்லாம. சரி சரி. யோ வளையல் மாட்டியா? நீ எந்திரியா? ஐயா நீ ஐயா கைய மிதிக்கிற. கண்ணு 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 தெரியாம பட்டுடுச்சுமா, தெரியாம பட்டுடுச்சு மோய். அடிங்கய்யா மேலத்தை. கையை நிட்டுமா. ஐயா நான் ஏற்கனவே வளையல் போட்டிருக்கேனுங்களே. ஐயோ, வளகாப்பு போடுறேன்னு சொல்லி இரும்பு காப்பு போடுறீங்களே ஐயா. எழுந்திருக்காத உட்காரு. என்ன அது குழந்தைன்னு சொன்னீங்க, சாராய பிளாடர் எல்லாம் கீழே விழுது. பல மாச கற்பம் இதாயா. ஏயா நாகலிங்கம், மோகனம்பா வம்சாவளி கற்பம் வயர் ஒரே சைஸா தான் இருக்கும். உள்ளூர் போலீஸ்காரங்களை முட்டா பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? யோ கான்ஸ்டபிள், எஸ் சார், 2 பேர் கையில விலங்க மாட்டி மேலதாளத்தோட ஊர்வலம் கொண்டு வாங்க ஐயா. அம்மா எட்டு சார், அம்மா எட்டு சார். அம்மா இன்னும் என்ன அம்மா? பழக்கம் நடங்க ஸ்டேஷனுக்கு. ஏட்டையா ஏட்டையா, இந்த பாழா போன மனுஷன் பேச்சு கேட்டு இந்த வியாபாரத்தை செஞ்சு நான் பாழா என்ன ராதா? அம்மா, ராதாகிருஷ்ணன், சுருக்கமா ராதான்னு கூப்பிடுவோம். என்னடா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணதில்லை? டிலே ஒண்ணு இல்லம்மா. இல்லடா, அதற்குன்னு போன் பக்கத்துலயே தானே உட்கார்ந்துருந்தேன். நேத்து பீச் பக்கத்துல உட்கார்ந்து டிஸ்கஸ். கோல்டு காது கேட்கல. அம்மா மடியில இருந்து குழந்தை பேசுதுரி, அதான் இவ்வளவு வளரல். இது லவாவது பண்ணுமா? அலோவ் பண்ணுதே, என்ன வேணாலும் பண்ணும். இன்னைக்கு இதை காய்ச்சணும். சரிம்மா, சரிடா கண்ணு. 2 PM? ஓகே, எக்ஸாக்ட் 2 PM. ஓகே. என்னப்பா கண்ணா அடேங்கிற, என்னம்மாங்கிற? அம்மா, அது வந்து இப்போ லேட்டஸ்டா க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட என்னம்மா ராஜா, என்னடா கண்ணு இப்படிதான் பேசுறது. அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். மோகனா, போற போக்க பார்த்தா நாம அங்க போறதுக்குள்ள தர்மம் முடிஞ்சிடும் போல இருக்குதே. நான் வேணா முதிக்கிட்டா? பிச்சை எடுக்கிறதுக்கு முந்து இது என்ன சினிமா கொட்டகையா? டிக்கெட் கொடுத்த உடனே கதவை சாத்துறதுக்கு யாரோ தர்மலட்சுமி தயங்காம கொடுக்கறா, நமக்கும் கொடுக்காம விட மாட்டா. சார், ஐயோ, யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட வர்றாரே. இவங்களை பார்த்தா பரதேசி மாதிரி தெரியல. கியூவை விட்டு விலக்கிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வராங்களோ? உன் வயிறு இப்படி முந்திக்கிட்டு இருந்தா பூசணிக்கா மாதிரி எவன் நம்புவான்? கேஸ் ட்ரபிள். வெட்டியா, இவ வேற இந்த பஞ்ச காலத்துலயும் பளபளன்னு இருக்கா. வசதியா இருக்கிறப்ப நீ உண்டா இருந்த இல்ல, அப்ப குங்கும பூ வாங்கி கொடுத்தேன். நீங்க 3 பேரும் கியூ நிக்க வேண்டாம், அம்மா உத்தரவு. ஐயா, ஐயா, ஐயா. உத்தரவு கொஞ்சம் மாத்தி இவரை வேணா அனுப்பிடுங்க. இவர் கோமணத்தை கட்டிக்கிட்டு அலையலாம். நானும் என் மகளும் சேலை இல்லாம நடமாட முடியாதுங்க. அம்மா உங்களை யாரையும் போக சொல்லல. பின்ன உட்கார சொல்றாங்களா? தன் கையால நீங்க தர்மம் வாங்க வேண்டாம், பங்களாவுக்குள்ள வந்து டைனிங் ஹால்ல உட்கார்ந்து பிரமாதமா சாப்பிடலாம்னு சொன்னாங்க. தர்ம தாய், அவங்க நல்லா இருக்கணும். டைனிங் ஹால் எங்கய்யா? இருங்க, ஏன் பறக்குறீங்க? டைனிங் ஹாலுக்கு போறேன். டைனிங் ஹால் எங்க இருக்குன்னு யாருக்கு டைனிங் தெரியும்? ஹால், காட்டுவாங்க. டைனிங் ஹால்.
தேவதே, நீ சாரதா தானம்மா? தகச்சி, அந்த உரிமையோட உன்னை கூப்பிடலாமம்மா? அம்மாடி, உன்னை படுத்தின பாட்டுக்கெல்லாம் ஆண்டவன் எங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாம்மா. கொத்தன பாம்புக்கே பால் ஊத்துனியம்மா. உன் முன்னால நாங்க இருக்கிறதுக்கு அருகதையே கிடையாதும்மா. நாங்க வர்றோம். மாடி நில்லுங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருக்கலாம். இருந்துடலாமே. பேசாம இருங்க, அது பேசட்டும். பரவாயில்ல. அன்னைக்கு என் தம்பி இழந்த உடனே நான் வெளியில போகலன்னா என்னையே நம்பி இருந்த என் காதலனை சந்திச்சிருக்க முடியுமா? குடும்ப வாழ்க்கை தான் நடத்திருக்க முடியுமா? விதி அவரை கொண்டு போயிட்டாலும் அவர் என்ன வீதியில நிறுத்தி வைக்கல. அவர் இழந்த ஒரே துக்கத்தை தவிர வேற எந்த கவலையும் அவர் எனக்கு வைக்கல. இனி இது உங்க சொந்த வீடு, நீங்க ஏன் குடும்பம். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிடுங்க. உட்காருங்க. அவளை நான் படுத்தின பாட்டுக்கு கிட்ட நாயா உழைச்சாலும் நியாயம்தான். டிக்கெட் விலையா சீட்டு விலையா? வாங்க ஆளை விடுப்பா. யோயோ, எங்க விடுறது? இந்த பிடி 100 ரூபா. இந்த அப்படி 8 டிக்கெட்டு யோ, மாத்திக்கின்னு வரம்பா. நீ மாத்திட்டு வர, நான் காத்துக்கிட்டு இருக்கணும். போய் தொலை. நல்ல படத்தை பாத்துன்னு வா. வரம்பா. மேடம், காலேஜ் பசங்க எல்லாம் கள்ள டிக்கெட் ஆரம்பிச்சிட்டீங்களா? போலீஸ்மேன். பின்ன போஸ்ட் மேனா? நான் கள்ள டிக்கெட் வைக்கல, என் குரூப் ஒண்ணு வரேன்னு சொல்லிச்சு. திருட்டு டிக்கெட் வைக்கிறதுல கேங் வேறையா? நிறைய ஸ்டேஷனுக்கு இதோ பார்ட்டி வராங்க. நான் கள்ள டிக்கெட்டா இல்ல ஜென்டில்மேனான்னு கேளுங்க. சார், இவர் பெரிய விஐபி, என் பாய் ஃப்ரெண்ட். நாங்க தான் டிக்கெட் வாங்கி வைக்க சொன்னோம். இந்த கையில டிக்கெட்டை வச்சுட்டு சுத்தினாரம்மா. வேண்டுதல் தான் சுத்துனேன். இனிமே டிக்கெட்டை கையில வச்சுட்டு அலையாதீங்க, பையில வச்சுக்கங்க. வாயா போலாம். நீ வராத. கண்ணன், என்ன டிக்கெட்? 290 8 வேலை 100 ரூபா. அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? போலீஸ் பிடிச்சானே, அந்த கேவலம் எனக்கு இல்ல. கீழ்ச்சி எரிஞ்சிட்டு வாங்க. போலீஸையா? டிக்கெட் கீழ்ச்சேன். அப்புறம் நேரா பீச்ல 6 பொட்டல சுண்டல் வாங்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கவா? சரி, ஒரு நாள் லவுக்கு 200 ரூபா வேஸ்ட். நான் வரேன். இப்ப என்னத்துக்கு 2 பேரும் விசிறி போடுறீங்க? அது வந்து சொல்லுங்க சொல்லுங்க அண்ணே. ஒண்ணு இல்லம்மா, தம்பி கண்ணனுக்கும் என் பொண்ணானம் பண்ணி வச்சா என்ன? தங்கச்சி பாயிண்ட புடிச்சிருச்சு. நான் சொன்னேனடி, எங்க குடும்பத்து ரத்த பாசமே தனின்னு. அண்ணே, நீங்க ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. தம்பி என்ன நினைக்கிறானோ, யார விரும்புறானோ, அதுக்கு நான் தடை சொல்ல முடியுமா? அம்மாடி, நீ கிழிச்ச கோட்டை அவன் தாண்டுவானா? நல்லா சொன்னீங்க. இந்த காலத்து பசங்க கோட என்ன கயரே கட்டி வச்சிருந்தாலும் ஹை ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க. டெலிபோன் கொஞ்சம் இருங்க. மன திமிரு நம்ம பொண்ணுக்கு அந்த பையனை குடுக்கறதுக்கு ஸ்டேட்டஸ் பாக்குறாடி. இவ ஸ்டேட்டஸ் பாக்குறா. என்ன யார் சொல்லி கொடுத்தா? அதெல்லாம் அப்பாதான் சொல்லி கொடுத்தாங்க. என்ன தப்பு? மாமா மக விளையாடுறா, துள்ளி விளையாடுறா. இது என்ன மானகெட்ட விளையாட்டு? அப்பாவி பொண்ணு நீங்களே கெடுத்துருவீங்க போல இருக்க. இதெல்லாம் வேண்டான்னு நான் அப்பவே இவர்கிட்ட சொன்னேன். என்னடி சொன்ன? என்ன சொன்ன? என் தங்கச்சி மச்சனை கட்டிக்கிறதுக்கு என் மகளுக்கு உரிமை இல்லையா? அதுக்கு எப்படி நடந்துக்கணுங்கிற முறை இல்லையா? பாசத்துக்காக உங்களை மறுபடியும் சேர்த்துக்கிட்டா பழைய புத்தியை விட மாட்டீங்க போல இருக்க. நீங்க வாங்கம்மா, டைம் ஆச்சு. போதுமா? முறையா போயிருந்தா சாரதாவே ஒரு நல்ல இடமா பார்த்து நம்ம பொண்ணை கட்டி கொடுத்திருப்பா. இப்ப நல்லா மூக்க வடச்சுக்கிட்டீங்க. சுமாரு சந்தர்ப்பம் கிடைக்கட்டும். சைலண்டா இருந்து கொட்டத்தார். வணக்கம், என் பேர் நாகலிங்கம், சாரதாவோட அண்ணன். மிதிச்ச பர்ஸ பாக்கெட்ல போடு. நான் பார்க்கல. நான் பார்த்துட்டேன். நீ நமக்கு வேண்டிய ஆள்தான். ஐயோ,
கத்தையா நோட்டு. செமமாட்டல் செமமாட்டல். என் பேர் நாகலிங்கம், சாரதாவோட அண்ணன். கழுத்துல இருக்க துண்டடியா தெரியுமேன். இது எதுக்கு சார்? இந்த குடும்பத்தை துண்டு போடுற அதுக்கு. ஐயோ, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா வேட்டியை விரிச்சிரு பணத்தை பொல பொலன்னு அவர் கொட்டிருப்பாரு. நான் ஒரு மடையன் பேண்ட போட்டுட்டு வந்துட்டேன். ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம். அம்மாடி, வாங்க மாமா. இப்பதாம்மா என்னமோ என் மனசு ஜில்லுன்னு இருக்கு. ஏன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? அட நீ ஒண்ணு கர்ப்பமா இருக்கிறியா? பிறக்க போற குழந்தைக்கு சொட்டர் பின்றியா? ஆமா, பிறக்க போகுது. ஏம்மா அழுத்துக்கிற? பின்ன காலையில டிஃபன் சாப்பிட உட்கார்ந்தா அம்மா கூட டிஸ்கஷன். ஆபீஸ் போனார்னா தூங்குனதுக்கு அப்புறம் தான் வருவாரு. அப்படியே நான் முழிச்சிருந்தா நான் டயர்டா இருக்கேன் அறுக்காதேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நீ எங்க இருந்து பின்றது? சொட்டர் தான் பின்னணும். மடி, நீ உலகம் தெரியாத சின்ன சிறு குழந்தை. சாரதா என்னுடைய தங்கச்சி தான். இருந்தாலும் அதனுடைய நடத்தையெல்லாம் பாக்குறப்ப கொமட்டிக்கிட்டு வருது. என்ன கொமட்டல்? ஊர் உலகத்துல அண்ணியும் மச்சனனும் எப்படிமா நடப்பாங்க? கௌரவமா நடப்பாங்க. ஆனா இங்க எப்படி நடக்குது? அவன் மாடு மாதிரியா வளர்ந்திருக்கிறான். உள்ளங்கையில எண்ணெய ஊத்திக்க வேண்டியது, உச்சந்தலையில போட்டு நல்லா அரைக்கி தேய்க்க வேண்டியது வயசு பையனை. அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் சீக்காய போட்டு நல்லா தேய்ச்சி வெந்நீரை கொட்டி துண்டுல துவட்ட வேண்டியது அந்த வயசு பையனை. அதுக்கப்புறம் கட்டி முத்தம் கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் பாக்குறப்போ கொமட்டிக்கிட்டு வராம வேற என்ன வரும்? அது இருக்கட்டும்மா, ஆபீஸ் ரூம்ல அவங்க கட்டட பிளான போடுறாங்க. கட்டி பிடிக்கிறது எப்படின்னு பிளான் போடுறாங்க. எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதெல்லாம் உன் நன்மைக்கு தான் சொன்னேன். நானும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கிறேனே. உனக்கு சந்தேகமா இருந்தா நாளைக்கு சனிக்கிழமை தம்பி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பான். அப்பா பாரு. சோறு போட்ட குடும்பத்தை கூறு போடுறதுக்கு உன் முகர கட்டிக்கு இப்படி உள்ள வராத, தயவு செஞ்சு கிட்ட வராத. இந்த ஆள் எனக்கு ரெண்டுல உனக்கு தீர்த்து என்ன பொண்ணு மனச புகைய வைக்கிறதுக்கு இந்த புறம்போக்கு லஞ்சம் வாங்கியிருக்க உங்களை தர்பார்ல உட்கார வச்ச. இந்த பேய் பழையபடி எச்சி பொறுக்குது பாத்தியா? அண்ணி பரவாயில்ல, விடுங்க. நீ விட மாட்டேன். இந்த ஆள் வெளியில போகணும். நானும் என் மகளும் நீ போட்ட உப்புக்காக உன் வீட்டுல நாயா உழைக்கணும். அண்ணே, என்ன சௌரியம் இல்லைன்னு இந்த தப்பெல்லாம் பண்ணீங்க? பரவாயில்ல, மன்னிச்சிடுங்க. நீ மன்னிக்கிறதா? இந்த ஆளையா? இந்த பாரியா, அந்த கூறுகட்ட பைய கொடுத்த நோட்டெல்லாம் நெருப்ப வச்சு கொளுத்திட்டு வீட்டுக்குள்ளவா, இல்ல ரோட்டுக்கு. என்னாச்சு? எதுக்கு வண்டி நிறுத்தின? பாப்பம்மா, இங்க பாருமா. என்ன? ஏங்க, இதுவோ காடு, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். குறுக்க ஒரு மரம் படுத்து கிடக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஆமா ஐயா, நீ அர்த்தத்தை கண்டுபிடிச்சு பகவத்கீதை எழுத போற. ஏதாவது ஆணைகளை முறிச்சு போட்டுருக்கோம். பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க, தூக்கி பாருங்களையா. ஆனை ஆனை ஐயா, கட்டையை தானே தூக்க சொன்ன, ஆணையவா தூக்க சொன்ன? தூக்கு. இவனோட ஒரு ஆம்பளை. நீ பொம்பளையா? நீயும் போ. பாத்தியா போட்டி வாயன் வந்து தூக்கியா. நீங்களும் தூக்குங்க. அப்பவே சொன்னேன், போற வழி காட்டு வழி, திருட்டு பயம் அதிகம்னு கேட்கல. என்ன செய்யறது? இருக்கிற நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட வேண்டியது. சீக்கிரம் கழட்டுங்க. நீங்களும் தாயா? கடைக்கணும் கழட்டியா? கிட்டக்க வந்தா தோப்புக்கரணம் போற மாதிரி இருந்து சமாளிச்சு காதோட அறுத்துக்க போறான். எனக்கு இதெல்லாம் வேணாம். ஐயோ வேணாமா? ஐயா, இதெல்லாம் கண்ணாடி, வேற ஒண்ணும் இல்ல. ஒருவேளை கேஷா இல்லையே. அதான் மடியில வச்சிருக்கே கூடயா? போது எடுக்கல மாட்டீங்கள. நாடகத்துல
கத்தி கத்தி சம்பாதிச்சதெல்லாம் கானகத்துல இவன் கத்தி முனையிலேயே கேட்கறான். இந்த என்ன மட்டும் கொண்டாரு எப்பா. எனக்கு வேண்டியது என்ன இவன் நகையை விட்டுட்டு கதையை கேட்கறான். நல்ல வேலை உன்னை கேட்கல. கண்ணை முடிக்குங்கடா. சின்ன பசங்க பார்க்க கூடாதெல்லாம் இப்ப நடக்க போகுது. ஐயோ ஒண்ணுமே நடக்கலையா? அம்மா பாவம் ரதியில உடனே ஒரு பீதி. வேற என்னதான்ப்பா வேணும் உனக்கு? எனக்கு வேண்டியது இதான். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. சாப்பாடா? திருடன்ல பிச்சைக்காரன். என்னடா இந்தப்பா நாங்களும் சாப்பிட்டு 4 மணி நேரம் ஆகுது. எங்கன்னா ஆத்தங்கரை இருந்தா சொல்லு, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். வர வர இந்த பொண்ணு பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இனிமே கண்டிச்சு வச்சாதான் எல்லாத்துக்கும் நல்லா. அவளை கண்டிச்சா நம்ம வயிறு தாண்டி காயம். ஏன் வேஷம் போடுறது அவதானே. நாங்க போடாத விஷமாக்கும். இந்த பாப்பம் பெட்டி பாப்பம்மா பவள கொடியா வர்றான்னு பறை அடிச்சா போதுங்கிற பணத்தை மூட்டையாதான் கட்டிட்டு வர வேண்டியது இருக்கு. வண்டியில தானே தாளத்து கேளு. ஒரு சமயம் சந்திரமதி வேஷம் கட்டி அரிச்சந்திர மயான காண்டத்துல ஒரு ஒப்பாரி வச்சிருக்கேன் பாரு. சரியா 1 மணி நேரம் முடிச்சிட்டு பாக்குறேன். வெறும் மைதானம் தான் இருந்துச்சா? கொட்டி தட்டிடுவேன். ஜனங்களுடைய கண்ணீர்லாம் காவிரியா ஓடுதியா? எப்படி வீட்டுக்கு போனாங்கன்னு கேக்குறியா? ஏண்டி நின்னுட்டு இருக்கீங்க? நிதிங்கடி. ஒரு கொலகாரம் தப்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்க இந்த குரூப். இதுல இருந்து ஒரு சிலர் தப்பிச்சு போயிருக்காங்க. இவங்க லாக்கப்ல சொல்லுங்க. இவங்களை எல்லாரும் லாக்கப்ல தலை. இருக்கிற கும்பல்ல 1 2 சேரும் கொள்ளுதியா? இந்த 2 தான் அது. தெரிஞ்சா குத்துறாரு. மாமா இன்னைக்கு ராத்திரி நீங்க தானே வருவீங்க? ஆமா. தப்பா குத்துறானே. கண்ணடிக்கிறே என்ன சார் அதிகமா நீங்களும் உள்ள போயிருந்துட்டு வெளியே வாங்க சார். உள்ளயா இருக்கா 135 நீ உள்ள இருக்க வெளியில வாங்க. உள்ள இருக்க ஐ எம் சாரி சார். அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் ராஜு அதே அது சரி. கரெக்டா இப்படி தூங்கிக்கிட்டு இருந்தா நாட்டுல சண்டை சத்துறவங்க ஏன் அதிகமாகாது? ஈபிகோ 205, 207, 209 விதிப்படி சட்டத்தை மீறி தூங்குறவங்களுக்கு சரியான தண்டனை வழங்கவே. தூங்குற சட்டத்தை எழுப்புன. சட்டத்தை எழுப்புறியா? என்னம்மா மனசுக்குள்ள வக்கீலுங்கிற நினைப்போ வந்த பேரோட சட்ட ஏதோ பேசிட்டு நினைக்கிறிய? இத பாருங்க ஐயா,
கோர்ட்ல வக்கீல்கள்லாம் வாதாடும் போது மேரிய தட்டி தட்டி பேசுறாங்களே ஏன் தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்கோ. அங்கே தூங்கிக்கிட்டு இருக்க உண்மையை எழுப்புறதுக்காகத்தான் தட்டி தட்டி பேசுறாங்க. யாருமா நீ? என் பேர் பாப்பம்மா. பாப்பம் பெட்டி பாப்பம்மான்னா ரொம்ப பாப்புலர். பாப்பம் பெட்டியா? இது பாயிண்ட். இதுல எல்லாம் பாயிண்ட கண்டுபிடிச்சிருங்க. முக்கியமான விஷயத்துல போட்டு விட்டு வந்த விஷயத்த சொல்லு. சொல்றேன். தம்பிடா என் தங்கச்சிடா. ஏண்டமா கண்ணுங்களா அழுவுறீங்க? அக்கா நீங்க மாதிரிக்கு ஒரு பொம்பளை போலீஸ் கூட இல்ல அக்கா. இந்த ஆளு பாக்குற பார்வையில அவரு ஒரு மாதிரி பண்ணுது. முதல்ல இவங்க எல்லாம் வெளியில விடுங்க. அக்கா தான் சொல்லியாச்சு இல்ல, தொடர்ந்து கபகபன்னு விட முடியாது. முடியாதுன்னு சொல்ல முடியாது உங்களால. ஏன்னா நான் ஜாமீனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறேன் ஆள் அப்படி. ஜாமீனுக்கு என்ன பெரிய ஜமீன்தார ஊட்டி வந்திருக்க? இப்ப அவங்கதான் எல்லாம். அங்க பாருங்க. பேசலாம் ஒழுங்காச்சா போட்டுருக்கு. அதே இன்ஸ்பெக்டர் தானே? அதே லாக்கப் தாரு? இந்த மாமா தான் 3 வருஷத்துக்கு முன்னால குனிஞ்சு ஓட்டு கேட்டாரு. இப்ப எப்படி தெம்பா நிமிந்து நிக்கிறார் பாத்தியா? வேட்டையா உடனே உங்களை வெளியில அனுப்பு. வாங்க வாங்க. கதவுல திறந்தா கிடக்கு. வாங்க வாங்க. சாரி சார், இவங்கெல்லாம் ஒரு கொலைகாரம் தப்பிச்சு போனது காரணமா இருந்தவங்க. வெளியில விட முடியாது. ஏட்டு அடம் பிடிக்காத, அசம்பிளி வரைக்கும் போயிடும். என்னையா சொல்றீங்க? நான் யாரும் தெரியுமா? தெரியுங்க, நம்ம ஊர் எம்எல்ஏ. தெரியுதுல்ல, வெளியில விட வேண்டியதானே? முடியாதுமா, அவங்களை விசாரிக்கணும். விசாரணை பண்ணி முடியறதுக்குள்ள நீங்களும் ரிட்டையர் ஆயிடுவீங்க, அவருக்கு பதவி போயிடும். அடுத்த தரையை நான் தான் வருவேன். அவ்வளவு நம்பிக்கையா சொன்னாரு. முடிஞ்சா வெளியில குற்றவாளிகளை வெளியில விட மாட்டோம். நீங்க இப்படி எல்லாம் சொன்னா சரிபட்டு வர மாட்டீங்க. சொல்ல வேண்டிய அர்த்தம் சொல்றேன். எங்க போகணும்? எங்க போகணும்? போன தலையில இருக்கு. கண்ணாடியை மாட்டி பின்னாடி பாரு. மாட்டுங்க. ஐயோ. ஹலோ, இந்த தொகுதி எம்எல்ஏ பேசுற. பெரியவர் இருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல, நமக்கு வேண்டப்பட்டவள உள்ள தள்ளிட்டாங்க. அவங்கள வெளியில விடணும், அவ்வளவுதான். ஒரு சின்ன திருத்தம். என்ன நம்பரை சுத்தாமையே பேசுறீங்களே? அது வேற ஒண்ணும் இல்ல, பொதுமக்களுக்கு தொண்டு செய்யற ஆர்வத்துல நம்பரை மறந்துட்டேன். இப்ப மக்களே மதிப்பு வச்சு உங்களை தேர்ந்தெடுத்துக்காங்களேன்னு இதுவரைக்கும் மரியாதை கொடுத்தோம். இந்த மாதிரி உருட்டல் மிரட்டெல்லாம் வச்சுக்கிட்டா அப்புறம் நாங்க எங்க வேலையை காட்டிடுவோம் தெரியுமில்ல? சாமி வந்துருச்சா? நான் இந்த ஊர் எம்எல்ஏ. சொன்னாயா பெரிய எம்எல்ஏ. உங்க எம்எல்ஏ சர்வீஸ் 5 வருஷம் தாயா, நாங்க 58 வருஷம் சர்வீஸ்யா. நீங்க எழுதுங்க சார், பயப்படுறது யாருன்னு தெரியல. கேட்டையா யானையாவது கொடுக்கலாமா? இத முதல்ல கேட்டிருக்கலாம்ல. இவர்கிட்ட ஒரு கையெழுத்த வாங்கிட்டு எல்லாரும் அனுப்பியா? கையெழுத்தா இவர்கிட்டயா? ஓஹோ, ஒரு கைநாட்டை வாங்கிட்டு அனுப்பியா? வாங்க வாங்க பாப்பாமா. ஐயா 9ஆம் தேதி ராத்திரி மறக்காம வந்துருங்க. வந்துடுறேன், நான் வரேன். வாங்க வாங்க. அப்பவே சொன்னேன், தேடி வேற குடிச்சிட்டு போறாயா? ஆம்பளையா நீ கேளையா? அட என்ன தனியா பேசிட்டு வாங்க. வர்றேன். பாப்பம்மா கொஞ்சம் இப்படி வர்றியா? வா. விவஸ்த கட்டாளா இருக்கு. அங்கே என்ன தனியா? இங்கே பேசுறேன். அவனோ எம்எல்ஏங்கிறான், நீ யோசிச்சு ஈவி முடிச்சு சிங்காரிச்சுக்கிட்டு இருக்க. 2 வேற போட்டுருது. ஆமா, நீ கூப்பிட்டு எங்களுக்கெல்லாம் அவன் ஜாமீன் கொடுக்க வர்றான்னா உங்களுக்குள்ள என்ன என்னையா பேசுற? புரியல. 9ஆம் தேதி ராத்திரி. ஒட்டு தெரிஞ்சிடும் தெரியுமா? ஏயா அவருக்கு எனக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறீங்களா? பின்ன இல்லங்கிறியா நீ? ஏயா நீங்க சொல்றத பார்த்தா அதெல்லாம் இல்லன்னு நான் நிரூபிக்கணும் போல இருக்க. அத்தே, அக்னி வழக்குவேன். பக்கத்துல இருக்கு. பாவீங்களா, உங்களுக்கு போய் நான் இறக்கப்பட்டேன் பாருங்க. உங்க பத்தி உங்களை விட்டு எங்க போகும்? 9ஆம் தேதி ராத்திரி அவங்க ஊர் திருவிழாவுக்கு நாராயண கேட்க வந்தாருயா. நீங்களே இருக்கீங்களேன்னு சொன்னேன். ஜாமீன் கொடுக்க வந்தாரு. அவருக்கு எனக்கு முடிச்சு போடுறீங்க. அவ்வளவுதானா? சப்புன்னு போயிடுச்சு ஐயா. உங்களை எல்லாம் மறுபடியும் கப்புன்னு உள்ள தள்ளா என்ன? ஏட்டையா